الحمد لله الذي جعل الزكاة أحد أركان الإسلام وأوجبها في أموال الأغنياء طهرة لهم من الشح والآثام ومواساة لذوي الحاجات من الفقراء والأرامل والأيتام. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ذو الطول والإنعام. وأشهد أن محمدا عبده ورسوله البدر التمام بعثه الله رحمة للعباد وفارقا بين الحلال والحرام صلى الله عليه وعلى آله وأصحابه أفضل صلاة وأزكى سلام. أما بعد، يقول الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை முற்றுமுழுதாக ஏற்று நடக்குமாறும் அவனது விலக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். ஜகாத் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையாக அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற ஒரு இபாதத்தாக அது காணப்படுகிறது. وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ. சரியான முறையில் தொழுது வாருங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள், குஷூவோடு குதுவோடு அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், ருக்கூ செய்யுங்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜகாத் ஒரு சாதாரண ஒரு கடமை அல்ல. எங்களை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்கிற ஒரு கடமையாக ஜகாத் கருதப்படுகிறது. ஒரு முறை ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள்: யா ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தஹல்துல் ஜன்னah. எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை செய்தால் நான் சுவனத்தில் நுழைய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் இணை வைக்க கூடாது. வதுகீமஸ் ஸலாத், தொழுகையை சரிவர நிறைவேற்ற வேண்டும். வதுஅத்தியஸ் ஸகாத்தல் மஃப்ரூலா, உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்தை சரிவர கொடுத்து வர வேண்டும். வதசூம ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த மனிதருக்கு பதில் சொன்னார்கள். அந்த மனிதர் அதை கேட்டுவிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்கு அதிகமாக வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன் என சொன்னபோது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த மனிதனை பாருங்கள், அவர் சொன்னவாறு அந்த கடமைகளை செய்தார் என்றால் நிச்சயமாக அவன் சுவனம் செல்கிறான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகள் கடமைகள் எல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக, எங்களை வருத்துவதற்காக கொடுக்கப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுவதாக ஹதீஸில் குதுஸியில் பின்வருமாறு சொல்கிறார்கள், யா இபாதி இன்னக்கும் லன் தபுலுகு துர்ரி ஃபததுர்ரூனி, அடியார்களே நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட எனக்கு கெடுதி செய்ய நினைத்தால் நிச்சயமாக உங்களால் அது முடியாது. அதே போன்றுதான் வலன் தபுலுகு நஃபி ஃபதன்ஃபஊனி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு நன்மை செய்ய நாடினால், எனக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என நாடினால் அதனை உங்களால் செய்ய முடியாது. மாறாக அந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப உங்களுக்குத்தான் வரப்போகிறது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு முஃமினுக்கு உண்மையான ஈமான் இருப்பதற்கான அடையாளமாக கொள்ளப்படுவது அவன் இந்த ஜகாத்தை சரிவர செய்கிறானா இல்லையா என்பதை வைத்து தான் பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு சுவனமும் கொடுக்கப்படுகிறது. வல்லதீன லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் அனந்தரமாக பெறக்கூடியவர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், இதனை பெறுகிறார்கள், ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவனத்தை பெறுகிறார்கள், எப்பொழுதும் நிரந்தரமாக அந்த சுவனத்தில் அவர்கள் வீற்றிருப்பார்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குது மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய சொத்துக்கள் இருந்து சிலரை சதகாவாக, சதகா என சொல்வது சிதுக்கிலிருந்து வந்தது. ஒரு மனிதன் உண்மையாக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு எந்த விதமான உல கஷ்டமும் இல்லாம கொடுக்கிற அந்த பொருளுக்கு சதகா ஜகாத் என சொல்லப்படுகிறது. அந்த சதகாவானது துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த சதகாவை அந்த மக்களிடத்திலிருந்து நபியே நீங்கள் எடுப்பதனால் அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் சுத்தப்படுத்துவது போல அவர்களுடைய பாவத்திலிருந்தும் நீங்கள் அவர்களை பரிசுத்தமாக்குகிறீர்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான்,
அல்லாஹு தஆலா கொடுக்கிற அனர்த்தங்கள் அந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான், இதற்கு பிரதானமான காரணமாக கருதப்படுவது ஜகாத் கொடுக்க தகுதி உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் அந்த ஜகாத்தை கொடுக்காமல் சேமித்து வைப்பதாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. வலம் يمنعوا زكاة أموالهم إلا منعوا القطر من السماء. இந்த சமூகம் ஜகாத்தை தடை செய்கிறதோ அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து மழையை கொடுக்க மாட்டான். வலவுலல் பஹாயிம் லம் யும்தரு. அந்த சமூகத்தில் மிருகங்கள் மட்டும் இல்லை என்றிருந்தால் நிச்சயமாக அந்த சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா மழையை கொடுக்க மாட்டான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஜக்காத்தை கொடுக்காமல் சேமித்து வைப்பவர்கள் மீது அல்லாஹு தஆலா கோபமடைகிறான். وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. இவர்களெல்லாம் தங்களுடைய உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து, உலோகத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெற்றவர்கள், உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றிக்குரியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலும் குர்ஆன் சொல்லுகிறது, அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை சரிவர கொடுத்தவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சொத்தை சேமித்து அந்த சொத்துக்கு நாங்கள் அடிமையாக இருப்பதை ஒருபோதும் இஸ்லாம் விரும்புவதில்லை. تعس عبد الدينار، تعس عبد الدرهم، تعس عبد القطيفة، تعس عبد الخميصة என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களெல்லாம் தீனாருக்கும் திர்ஹங்களுக்கும் உயர்ந்த பிடலைகளுக்கும் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நாசமாகி போய்விட்டார்கள். இன் உதிய ரமி வஇல்லம் யுஅத சஹத். அவர்கள் எப்பொழுதும் உலகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது உலக லாபம் கிடைத்தால் சந்தோஷப்படுவார்கள், அதனை பொருந்திக் கொள்வார்கள். அப்படி உலக லாபம் மறுக்கப்பட்டால் கோபித்துக் கொள்வார்கள். முழுவதும் அவர்களுடைய நோக்கம் உலகமாகத்தான் இருக்கிறது. இவர்கள் நாசமடைந்து விட்டார்கள் என நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா விரும்புகிறான், யுஹிப்பு, இன்னல்லாஹ யுஹிப்பு அத்தகிய அந்நகிய அல் கஃபிய. அல்லாஹ்வை உண்மையாக பயப்படுபவனை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வோடு பரிசுத்தமாக இக்லாஸாக நடந்து கொள்பவனை அல்லாஹ் விரும்புகிறான். அல் கஃபிய, தான் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்கிறவனை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், என்னிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, நான் நிறையவே சம்பாதித்து வைத்திருக்கிறேன். நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். ரவாஹுல் புகாரி. நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க சேர்த்த சொத்துக்கள்,
நீங்க சேர்த்த அந்த சம்பாத்தியங்கள் எல்லாம் உங்களுடைய உழைப்பினால் வந்தது என நிச்சயமாக உங்கள் இருக்கக்கூடிய அந்த அதாவது பலவீனர்கள், ஏழைகள், தேவையுள்ளவர்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததினால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்டதினால் தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களை வீணாக்கிவிட்டது, நீங்கள் கபரை போய் சேருகிற வரைக்கும் என்ற அந்த வசனத்தை, அந்த சூராவை ஓதினார்கள். ஓதிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, மனிதன் எப்பொழுதும் சொல்லுவான் எனது சொத்து எனது பொருள் என சொல்லுவான். அந்த மனிதனுக்கு அவன் சேர்த்ததொன்றும் கிடையாது. அவன் எதனை சாப்பிட்டானோ அதனை கழித்து விட்டான், எதனை உடுத்தானோ அதனை கிழித்து விட்டான். அதனை தவிர எவைகளெல்லாம் சதகாவாக ஜகாத்தாக அவன் கொடுத்தானோ அதனை மாத்திரம்தான் அவன் மீதப்படுத்தி விட்டான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் அஹதுன் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களுடன் நேரடியாக பேசுவான். எங்களுக்கிடையில், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் திரை கிடையாது, மொழிபெயர்ப்பாளர்கள் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக எங்களோடு பேசுகிறான். அப்பொழுது எங்களது வலது பக்கத்தை நாம் பார்த்தால் நாம் செய்த நன்மைகள் மாத்திரம் அங்கே இருக்கும். இடது பக்கத்தை பார்த்தால் அவன் செய்த தீமைகள் மாத்திரம் அங்கே இருக்கும். அவனுடைய கண்ணெதிரே பார்த்தால் நரகத்தை கண்டுகொள்வான். ஃபத்தகுல்லாஹ வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈத்தம் பழத்தின் துண்டை கொடுத்தாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த புனிதமான ரமலான் அந்த ஜகாத்களை, சதகாக்களை கொடுப்பதற்கு மிகவும் ஒரு சிறந்த நாட்களாக, சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அஜ்வத் என்று சொன்னால் கேட்காமலே கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ரமலான் வந்துவிட்டால் அதிகமாக கொடுப்பார்கள். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். குர்ஆனை ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து பாராயணம் செய்வதற்காக, சரிபார்ப்பதற்காக ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமான காற்றை விட அதிகமாக தான தர்மம் செய்பவர்களாக, கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை இஸ்லாத்தில் நாம் படிக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அப்படிப்பட்ட நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் அந்த அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்வது எங்களது ஒவ்வொருவர் மீது கடமையாக இருக்கிறது. அடுத்த வருடம் நாம் உயிரோடு இந்த இடத்திலோ எங்கேயோ இருப்போம் என்பதற்கு
யாருக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, எவர்களுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்பட்டதோ, ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த பட்டோலையை ஏன் கொடுத்தாய்? அந்த பட்டோலையை கொடுக்காமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். வலம் அஜ்ரி மா ஹிசாபியா, இப்படியாக நீ என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பாய் என்பதை நான் உலகத்தில் வாழும் போது தெரிந்திருக்கவில்லை. லைத்தஹா கானத்தில் காமியா, நான் உலகத்தோடு வாழ்ந்து முடிந்து போயிருக்க வேண்டுமே. ஏன் யா அல்லாஹ் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தாட்டி எழுப்பி என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கிறாய்? மா அப்னா அன்னி மாலியா, எனது சொத்துக்கள் எனக்கு எந்த பிரயோசனமும் தரவில்லை. அலக அன்னி சுல்தானியா, நான் ஆட்சியில் இருந்தேன், பதவி பட்டத்தில் இருந்தேன், அது அனைத்தும் அழிந்து விட்டது. அப்பொழுது அல்லாஹு தஆலா வானவர்களை பார்த்து சொல்லுவான், குதூஹு, அவனை பிடியுங்கள், ஃபகுல்லூஹு, அவனை விலங்கிடுங்கள், தும்மல் ஜஹீம ஸல்லூன். பிறகு நீங்கள் மாணவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் அவனை தள்ளிவிடுங்கள். ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه, 70 முழம் கொண்ட அந்த சங்கிலியால் அவனை முழுவதுமாக கட்டிவிடுங்கள். ஏனென்றால் அதற்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹ், உலகத்தில் வாழும் போது லா யுமினு பில்லாஹில் அஸீம், உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹு தஆலாவை அவன் நம்பவில்லை. வலா யஹும்மு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கவும் இல்லை, மற்றவர்களுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்டவும் இல்லை. எனவே அவனை சங்கிலியால் கட்டிக் கொண்டு இழுத்து சென்று அவனை நரகத்தில் போட்டு விடுங்கள் என அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிடுவதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தும் அவர் அந்த ஜகாத்தை கொடுக்கவில்லையோ, நாளை மறுமையில் அந்த சொத்துக்கள் அனைத்தும் ஒரு பெரிய ஒரு பாம்பாக, அக்ரா, தலையில் முடியில்லாத வெண்மையான அதிகமான நச்சுத்தன்மையினால் அதனுடைய தலை அப்படியே வெண்மையாகிவிட்டது. அப்படிப்பட்ட பாம்பை அல்லாஹ் அவனுக்கு சாட்டி விடுகிறான். அந்த பாம்பு அவனுடைய களத்தை அப்படியே சுற்றிக் கொண்டு அவனுடைய வாயை இறுக அந்த பாம்பு பிடித்துக் கொள்ளும், கவ்விக்கொள்ளும். தும்மையகூலு அன மாலுக்க அன கன்சுக்க, ரவாஹுல் புகாரி. அந்த பாம்பு சொல்லும், நான் யாரு தெரியுமா? உலகத்தில் நீ சேர்த்து சேர்த்து வைக்காத சொத்துக்கள், தங்கம், வெள்ளிகள், பணம், இதுதான் நான் பாம்பாக உருவெடுத்து வந்திருக்கிறேன் என அந்த பாம்பு சொல்கிறது என்ற ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அதை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் இருந்தும் அதனை செலவு செய்யாமல், தான தர்மம் கொடுக்காமல் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, உலோகித்தனம் செய்கிறார்களே, அது அவர்களுக்கு சிறந்தது என நினைக்க வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு எதிரானது, கெடுதியானது, மிக மோசமானது. சைதவ்வகூன மா பஹிலு, சைதவ்வகூன மா பஹிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்தினாலில் அவன் செய்தவர்கள் அனைத்தையும் வைத்து அல்லாஹ் பாம்பாக மாற்றி அவனை அப்படியே சுருட்டி கொண்டு
அவனுக்கு அதாபு செய்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்ற அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அந்த பிரதானமான அந்த ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அதனை கணக்கு பார்த்து அந்த ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம்.